சென்னை எழும்பூரில் மொழிப்போர் தியாகிகள் தாளமுத்து, நடராசன் ஆகியோரது சிலைகள் திறப்பு விழா நடைபெறுகிறது. சிலைகளை முதல்வர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அடுத்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மொழி போராட்ட தியாகிகள் திரு தாளமுத்து மற்றும் திரு நடராஜன் ஆகியோரின் திருவுருவ சிலையை சிறப்பாக வடிவமைத்த சென்னை எழும்பூரில் மொழிப்போர் தியாகிகள் தாளமுத்து, நடராசன் ஆகியோர் சிலைகளை முதல்வர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அன்பரசனிடம் கேட்கலாம். அன்பரசன், முழு விவரம். மொழிப்போர் தியாகிகள் தினத்தை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் அமைந்திருக்கக்கூடிய தாளமுத்து நடராசர் மாளிகையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மொழிப்போர் தியாகிகளான தாளமுத்து மற்றும் நடராசர் ஆகியோரின் சிலைகளை தற்போது தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்து மரியாதை செலுத்தி வருகிறார். அந்த காட்சியை தான் தற்போது நாம் நேரலை வாயிலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக 1938 ஆண்டு நடந்த முதல் முந்தி திணிப்பு போரில் அந்த இந்தி திணிப்புக்கு எதிரான மொழிப்போர் போராட்டத்தில் சிறை சென்று தாளமுத்து மற்றும் நடராசர் ஆகிய தியாகிகள் சிறையில் உயிரிழந்தனர். இந்த நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் 25ஆம் நாளான இன்று மொழிப்போர் தியாகிகள் நினைவு நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் இன்று மொழிப்போர் தியாகிகளின் நினைவு தினமானது கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சென்னை எழும்பூரில் அமைந்திருக்கக்கூடிய மொழிப்போர் தியாகிகளான தாளமுத்து மற்றும் நடராசர் ஆகியோர் மாளிகையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அவர்களின் சிலைகளுக்கு தற்போது தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்து தற்போது மரியாதை செலுத்தி வரும் காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவருடன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திமுக அமைச்சர்கள், திமுக எம்பிக்கள், அதே போன்று திமுக நிர்வாகிகள் உள்ளிருக்கின்றனர். அங்கு இதற்கு முன்னதாக மூலக்கொத்தளத்தில் அமைந்திருக்கக்கூடிய மொழிப்போர் தியாகிகளான தாளமுத்து மற்றும் நடராசர் ஆகியோரின் நினைவிடத்திற்கு சென்ற தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அங்கு மரியாதை செய்தார். அந்த காட்சியை நாம் பார்த்தோம். இந்த நிலையில் தான் தற்போது எழும்பூரில் அமைந்திருக்கக்கூடிய தாளமுத்து நடராசர் மாளிகையில் அவர்களுக்கான சிலையை திறந்து வைத்து தற்போது திறந்து வைத்து மரியாதை செலுத்தி வரும் காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி அன்பரசன்.